இன்றைக்கி நம்ம திரைவிமர்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற த ஒடிசி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இத்தகா நாட்டுடைய மன்னராக இருக்கக்கூடிய ஒடிசியஸ் போருக்காக ட்ராய் நாட்டுக்கு போகிறாரு. போனவர் போய் 20 வருஷம் ஆச்சு. இங்கே அவரை காணான்னு நாட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க. உள்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ராணி இருக்காங்க. ராணியோடைய மகனும் அங்கே தான் இருக்கார். ராணிக்கிட்ட உன் புருஷன் செத்துட்டான், இனி திரும்ப வரமாட்டான், இங்கே இருக்கிற யாரையோ ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ராணியாக இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இளவரசர்கள்லாம் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராணி மட்டும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. என் புருஷன் உயிரோடு தான் இருப்பான், அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா ஒடிசியஸ் அந்த போரெல்லாம் முடிச்சுட்டு நாட்டுக்கு திரும்பி வர்ற வேலையை பார்க்குறாரு. வர்ற வழியில் அவர் எந்த மாதிரியான சவால்கள்லாம் சந்தித்தார், சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தாரா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த படம் ட்ராய் படத்துடைய தொடர்ச்சி அல்லது நீட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் முழுக்க முழுக்க அக்கிலீஸை மையப்படுத்தி முழுக்க முழுக்க போர் சம்பந்தமான ஒரு படமாக இருக்கும். இந்த படம் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒடிசியஸ் எப்படி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தான்னு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கும். இந்த கதையில் என்ன சுவாரஸ்யம் இருக்குன்ட்டு இந்த கதையை வந்து படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது என்ன தான் ஒரு ட்ராமாவாக பெரிய ஹிட்டாக இருக்கட்டும், சினிமாவாக வந்து ஹிட்டாக இருக்கட்டும், அதை போய் ஏன் இப்போ ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. படத்தில் பார்த்தா ஹீரோ என்னென்ன வீரதீர செயல்களை செஞ்சு வந்து நாட்டை காப்பாற்றினார், நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறது கதையாக இருந்தால் பரவாயில்ல. ஒவ்வொரு ஊராக போய் நான் அடி வாங்காத ஊரே கிடையாதுன்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயே போய் அடி வைத்து தப்பிச்சு வந்ததை ஒரு படமாக எடுத்து வச்சுருக்குறாங்க. முதல்ல ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் ஒரு ஒத்தக்கண்ணை ஒருத்தன், ஒரு ராட்சசன் ஒருத்தன் இருக்கிறான். அவனே ஒரு தண்ட தீவட்டியாக இருக்கிறான், திண்டு தூங்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட அடி வைத்து தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இன்னொரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் போயிட்டு அந்த பீச்சு கரையில் இந்த சுந்தரி அக்கா கடை மாதிரி ஒரு அம்மா கடை போட்டு உக்காந்துருக்குது. அந்த சுந்தரி அக்கா இவங்கள பாடாப்படுத்தி போடுது. அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போச்சா வந்த போதும் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. அப்புறம் இன்னொரு ஊரில் ஒவ்வொருத்தன் ஒரு 20 அடி உயரத்தில் இருக்கிறான். உடம்பு பூரா இரும்பு கவசம்லாம் போட்டிருக்கான். இவன் அம்பு விட்டாலும் அவன் செத்து போகிறான், அவன் அம்பு விட்டாலும் இவன் செத்து போகிறான். எவனை பார்த்தாலும் கவசம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அது என்னன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்தா எந்நேரம் பார்த்தாலும் ஒரு அம்மா கூட உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா இவருக்கு தாமரை இதில் சாப்பிட வச்சு மண்டையை மழுங்கடிச்சு வச்சுருக்குது. தாமரை எங்கே மலர்ந்தாலும் அங்கே மண்டை மழுங்கி போயிருன்றது கூட தெரியாத ஒரு ஒடிசிஸாக இருக்கார் இவர். இந்த படம் கிறிஸ்டோபர் நோலன் படமாச்சே. இது வந்து ஏற்கனவே ட்ராய் படத்துடைய சீக்வல் மாதிரி ஆச்சே. ட்ராய் மாதிரி ஒரு வார் படத்தை, பயங்கரமான ஒரு வார் படத்தை கொடுக்க போகிறாரு. ஒரு பிரேவ் ஹார்ட் மாதிரி ஒரு படம் வரப்போகுது, ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்து உக்காந்தா இந்த விட்லாச்சாரியா படம் மாதிரி ஒரு பித்தலாட்ட படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு எதுக்குடா ஐமேக்ஸுன்றீங்க, 70mm இந்த மாதிரியான ஸ்க்ரீன் வந்து இது முழு அனுபவத்தை பெறணுன்னா 40 ஸ்க்ரீன் தான் உலகத்திலே இருக்குது அப்படின்லாம் கிளப்பி விட்றீங்க. இது ஆம்னி பஸ்ஸில் பார்த்தாலும் அதே எஃபெக்ட் தான் இருக்க போகுது. இந்த படம் பார்த்தவனை எவனையாவது போய் கேளுங்களேன், இந்த படம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. நோலனுக்கு இது ஒரு கம்பேக்னு வாங்க, பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்னுவான், என்ன சவுண்ட் டிசைன் அப்படின்வான். ஒரே வார்த்தையில் படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. மிஸ் பண்ணாமல் இது ஐமேக்ஸில் பாருங்கன்னு வேறு நம்மளை சொல்லிவிடுவான். அப்புறம் சொல்லுவான், இது வந்து ஒடிசி ட்ராமா, உலகம் பூரா சூப்பர் ஹிட்டான ஒரு ட்ராமா, அதை தான் இப்போ ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்வாங்க. நம்ம ஊரில் கூட தான் ஹரிதாஸ் சிவகவிலாம் 3 தீபாவளியை கடந்து ஓடிச்சு நம்ம பாகவதர் படம். அதை இன்றைக்கி ரீமேக் பண்ண உட்காந்து பார்க்க முடியுமா? அதை பார்ப்பேன்றவங்க இந்த படத்தை கட்டாயமாக பாருங்கள்.